ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம், விர்ச்சுவல் மிஷின்ஸ்னா என்ன, அதை பற்றிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதோட தேவை எதனால் வந்துச்சு, முன்னாடி ஏதோ மெக்கானிசம் வந்திருக்கணும். ஸோ அது சப்போஸ் ஏதோ ஒரு ட்ராபேக்னாலேயோ சம் ஃபெயிலியர்ஸாலும் இருந்ததுனால தான் நம்ம இதுக்கு விர்ச்சுவல் மிஷின்ங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ நம்ம அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு வீடு இருக்குது. ஓகே, ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 3 ஃபேமிலிஸ் தங்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபேமிலி 1, ஃபேமிலி 2, ஃபேமிலி 3. ஓகே, ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான காமனான இருக்கிற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனை ஷேர் பண்ணிப்பாங்க, பாத்ரூமை ஷேர் பண்ணி ஆகணும், லிவிங் ஹாலை ஷேர் பண்ணி ஆகணும். மேபி 3 ரூம் இருக்கிறதுனால 3 ரூமில் அப்படி இருக்கலாம். சப்போஸ் 3 ரூம் இல்லாட்டினா அப்படி அதுவும் ஷேர் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி டைனிங் டேபிள் வேணும்னா என்னால் அப்படிலாம் வச்சுக்க முடியாது, இன்னும் 2 பேர்கிட்டையும் கேட்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் என்னால் டக்குன்னா என்னால் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ அது அவைலபிளாக இருக்கணும், அவைலபிளாக இருந்தால் தான் என்னால் போக முடியும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷனே ஐ மீன் ஃப்ரீயாகவே இருக்காது. ஓகே, ரிசோர்ஸ் அலோகேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ 3 பேர் ஒரே வீட்டில், ஒரே 3 ஃபேமிலி ஒரே வீட்டில் தங்குறதுனால ஓகேங்களா. ஸோ எல்லாமே காமனாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். ஓகேங்களா, முன்னாடி விர்ச்சுவல் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய சர்வர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரே சர்வரில் நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு வெர்ஷனில் ரன் பண்ணுவீங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் வேறு ஒரு வெர்ஷனில் ரன் ஆகும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷன் எல்லாமே காமனாக நடக்கும். ஸோ இப்போ வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதிகமான சிபியூ எடுக்குது அப்படின்னீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்டை வந்து அதிகமான சிபியூ எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களால் உங்களுக்கு ஒரு ஆப்டிமைஸ்டான ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ வேறு என்ன பண்ணலாம், சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 3 பேருமே தனித்தனி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு, அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனி சர்வர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைலாம் ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிரச்சனை ரிசால்வ் ஐ மீன் ஒரு வகையான பிரச்சனை ரிசால்வ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் அலோகேஷன் எனக்கு நல்லா இருக்குது, தாராளமாக இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, தேவைக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து நான் அதிகமாக காஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணோம். இப்போ தனித்தனி வீடுனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் தனித்தனியாக அந்த லானை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டை ஒட்டடை அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக நான் வந்து ஒரு டைம் அலோகேட் பண்ணி அதை செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதுவும் ஒரு வகையான பிரச்சனை. ஸோ அப்போ வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி மூவ் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி மூவ் ஆயிட்ட பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குன்னு தனி ஃப்ளாட்டு, அது உள்ளார நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனி கிச்சனு, ரூமு, ஹாலு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் எப்படினா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோட்டல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் காசு ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கட்டுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து 3 ஃபேமிலிக்கு பதில் எத்தனை ஃபேமிலி வேணாலும் உட்கார வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் விர்ச்சுவல் மிஷினுங்கிறது. ஓகேங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட் தான் இந்த விர்ச்சுவல் மிஷின். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இனிஷியலாக ஒரு 3 ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம முன்னொரு காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, 3 ஆப்பையுமே நான் இப்படியே போட்டு ஆப்பு, இங்கே ஒரு ஆப்பு, பிங்க் கலர் ஆப்பு, க்ரீன் கலர் ஆப்பு, ஆரஞ்சு கலர் ஆப்பு எல்லாத்தையுமே ஒரே மிஷினில் போட்டு ரன் பண்ண முடியணும். ஸோ அதுதான் நம்மளோட தேவை. ஸோ தனித்தனியாக வைக்காமல் என்னால் ஒரே மிஷினில் ரன் பண்ணணும். ஸோ அந்த ரன் பண்ணக்கூடிய திறனை உண்டாக்குறது தான் இந்த விர்ச்சுவல் மிஷின். ஓகேங்களா, விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதான் நம்மளோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போ உங்களுடைய மிஷினே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லேப்டாப்பில் வச்சுருக்கீங்க, லேப்டாப்பு. ஸோ அதில் ஒரு ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த மிஷினையே ஒரு 4-5 மிஷினாக பிரித்து காட்டக்கூடிய திறன் உள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ஹைப்பர்வைசர் மேலே இன்னொரு ஓஎஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் விண்டோஸ் இருக்கீங்க, விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் போட்டுக்கலாம், உபுண்டு போட்டுக்கலாம், நீங்கள் ஃபெடோரா போட்டுக்கலாம், நீங்கள் சென்டோஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை தனித்தனியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது ஒட்டுமொத்தமாக ஒரு தனி மிஷின் மாதிரி கணக்கெடுத்துக்கும். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ஒரு தனி மிஷின் மாதிரி கணக்கெடுத்துக்கும், இந்த கிரீன் கலர் உங்களுக்கு தனி மிஷின் மாதிரி கணக்கெடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த விஷயங்கள் செய்கிறது, இந்த ஹைப்பர்வைசர் செய்கிறது. ஸோ இதுதான் இந்த விர்ச்சுவல் மிஷினுங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ ஹைப்பர்வைசர்லேயுமே 2 விதமான ஹைப்பர்வைசர் இருக்குது.
ஒன்று வந்து என்னதுன்னா பேர் மெட்டல்னு சொல்லுவோம். அதாவது டைப் ஒன் ஹைப்பர்வைசர். அந்த சர்வர்லேயே டேரெக்டாக ஹைப்பர்வைசரை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கெஸ்ட் ஓஎஸ்லாம் போட்டுப்பீங்க. கெஸ்ட் ஓஎஸ்னால் அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் சொல்லுவாங்க. இன்னொரு ஹைப்பர்வைசர் இருக்குது. அது என்னதுன்னா ஹாஸ்ட் ஓஎஸ். அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிஷினில் லேப்டாப்பில் இப்போ நீங்கள் VMware இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் டைப் 2ல் வரும். ஸோ ஹார்ட்வேர் இருக்குது, அதுக்கு மேலே ஹாஸ்ட் ஓஎஸ்ன்னு ஒரு ஓஎஸ் ஓடிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஹாஸ்ட் ஓஎஸ். ஹாஸ்ட்னா நீங்கள் தான். அதுக்கு மேலே ஹைப்பர்வைசர் ரன் ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ட் 1 ரன் ஆகும். ஸோ இந்த இருக்கிறது வந்து டைப் 2 வந்து மோஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைப்பர்வைசர் அண்ட் தென் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இதுக்கும் டாக்கருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய தொடக்கமாக தான் வந்தது தான் கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஃப்ளாட்ஸே இப்போ இங்கே இருக்குது. பட் ஆனால் திருப்பி உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கேயா ரீலொகேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் இந்த ஃப்ளாட்டெல்லாம் நவுத்த முடியாது. உங்கள் அப்பார்ட்மெண்ட் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க, இது மட்டும் அப்படியே கழட்டி கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறீங்களானும் அதிகமாகவும் ஃப்ளாட் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா அந்த கேள்வியும் இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஐசோலேஷனும் கிடைக்குதா அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே. ஸோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி இதுதான் VMware எனக்கு சந்தோஷம் தான், பட் அது கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா நீங்கள் கண்டெய்னர் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. கண்டெய்னர் வீடுனா அந்த நார்மலாக அந்த கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா, ஷிப்பில் போகிற கண்டெய்னர்ஸ். ஸோ அதில் நீங்கள் வீடு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ சப்போஸ் இங்கே ரீலோகேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நான் ரீலோகேட் பண்ணி வேறு எங்கேயா கொண்டு போகிறேன்னா நீங்கள் அப்படியே வீட்டையே அப்படியே தூக்கி வச்சுக்கின்னு நீங்கள் வேறு எங்கேயே போய் நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் அந்த கண்டெய்னர்ஸுங்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய அனாலஜிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் அனாலஜிஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டாக்கர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷனை கண்டெய்னரைஸ்டாக கொண்டு போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ யா, உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஆல். பாய்.